வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அவிசுவாசமும் எல்லா தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமான கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே தாய்மார்கள் தினம். ஆமாம், மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம் அப்படின்வாங்க. ஆனால் இன்று என்ன நாள்? தாய்மார்கள் தினம். இது ஏன் அப்படி இந்த தாய்மார்கள் தினம் அப்படின்லாம் இது பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வரல, வெளி தேசங்கள்லேருந்து வந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் அம்மாவெல்லாம் நினைக்கிறக்கே நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு நாள் பிடிச்சி நிப்பாட்டி கொஞ்சம் யோசிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த நாள்லாம். அல்லேலூயா. இந்த நாளில் என்ன செய்யலாம்? நம்முடைய அம்மாவுக்காக நன்றி சொல்லலாம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தாயின் மூலமாக நம்மளை என்ன செய்தார்? இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். நன்றி சொல்லலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இல்லை அம்மா இல்லை அப்படின்னா அவர்களுடைய வயதில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம என்ன செய்யலாம்? உதவிகள் செய்யலாம். எத்தனையோ காரியங்களை நம்ம நல்ல விஷயத்தில் அதை என்ன செய்யலாம்? ஆமாம், அந்த நாளை நம்ம செலவழிக்கலாம். இந்த நாளில் வேதத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு சிறந்த தாயை குறித்து நாம் பார்ப்போம் இல்லை? ஆமாம், ஒரு வருஷம் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து பார்த்தோம். இன்னொரு வருஷம் யாரை குறித்து பார்த்தோம்? ராகாபை குறித்து பார்த்தோம். இன்னொரு வருஷம் செபதேயுவின் குமாரர்களுடைய தாய் போன வருஷம் பார்த்தோம். இந்த வருஷம் மோசேயின் தாயை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த தாய்மார்கள் தினத்திலே ஒரு சிறந்த தாய் மோசேயின் தாய். அவங்களுடைய பேர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க பேர் என்ன? யோகபெத். யோகபெத். அந்த தாயினுடைய ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 2ஆவது அதிகாரம் 2, 3, 4. அந்த ஸ்திரீ அதுக்கு முன்னாடி சொல்லப்போ முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவர்கள் 2 பேரும் யாருன்னா, ஆமாம், அதனால தான் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும் அப்படின்வாங்க. லேவியின் குமாரத்திகளில் ஆமாம் ஒருத்தியை லேவி என்ன செய்தான்? லேவியின் குமாரர்கள் ஒருவன் திருமணம் செய்தான். முதல்ல ஒரு நல்ல தாயாக இருக்கணும் அப்படின்னா வாலிபத்திலே அது ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும். வாலிபத்தில் எப்படி இருக்கணுமா? நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் பெருசானக்கப்புறம் நல்ல தாயாக இருக்க முடியும். அந்த லேவியின் குமாரத்தி அந்த லேவியின் குமாரனை திருமணம் செய்யாமல் திருமண வாழ்க்கை தகராறு ஆயிருந்துச்சின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கண்ணில் பார்க்குறத என்ன பண்ணிடுறாங்க? கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லாத புறஜாதிகளை என்ன செய்கிறார்கள்? திருமணம் செய்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அவங்கள நாம் மாற்றிக்கலாம் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொல்லுவேன், திருமணத்தில் கோணலாக இருந்தால் முதல் கோணல் முற்றும் கோணல். அதனால் இந்த தாய்மார்கள் தினத்திலே தாய்மார்கள் ஒரு காரியத்தை யோசிக்கணும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையுடைய திருமணம் ரட்சிக்கப்பட்டவர்களோடு தான் இருக்கணும். ஒரு சிலர் கேட்டாங்க என்கிட்ட, ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்கிறாங்களா? அவங்க குடும்பத்தில் சண்டை வரலையா? அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரலையா? நான் சொன்னேன், எல்லார் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யாது. ரட்சிக்கப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணாலும் சின்ன சின்ன காரியங்கள் அநேக குடும்பங்களில் இருக்கும். ரட்சிக்கப்படாதவங்கள பண்ணாலும் இருக்கும். ஆனால் அடுத்த தலைமுறைன்னு போகும்போது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தலைமுறைகள் விசேஷித்தவைகள். அல்லேலூயா. அதனால் இந்த தாய்மார்கள் தினத்திலே தாய்மார்கள் முதலாவது எந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும்னா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் திருமணம் பண்ணணும் ஆண்டவர். அதில் ரொம்ப ஆழமான ஒரு முடிவு இருக்கணும். ஏதோ ஒன்று வந்ததை உள்ளே சேர்க்கவே
கூடாது. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களை மனம் முடிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா பிள்ளைகளை கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருங்க. என்ன செஞ்சுருங்க? அனுப்பி விட்டுருங்க. அப்படி உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த யாரோ ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. அப்படி செய்தால் அது தேவனுடைய கௌரவத்தை நீங்கள் சீரழிக்கிறதற்கு சமம். உங்கள் குடும்ப கௌரவம் பெருசா, கர்த்தருடைய கௌரவம் பெருசா? நல்ல ஒரு தாய் கர்த்தருக்காக நிற்கணும். நீங்கள் எவ்வளவு நேசிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பையனையோ ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளையையோ தேர்ந்தெடுக்கும்போது என் உயிரே போனாலும் சரி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன், இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறவங்க தான் நல்ல தாயின்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பரவாயில்லைங்க, என்னங்க பண்ணுறது, பிள்ளை என்ன பண்ணிருச்சு, பழகிருச்சு, வேறு வழி இல்லை, நான் இன்னும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை மட்டுப்படுத்தி பிள்ளையை உயர்த்தக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தில் என்ன விரும்புகிறாருன்னு பார்க்கணுமோ ஒழிய உங்கள் குடும்ப கௌரவம். யாராவது எங்கங்க உங்கள் பிள்ளை, என் பிள்ளை ஓடிப்போச்சு, என் பிள்ளை ஓடிப்போச்சு இப்படி சொல்கிறதுல உங்களுக்கு கேவலம் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர் தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் சமரசம் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல தாய் இல்லை. வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும். இயேசுவுக்காக தீர்மானம் எடுக்கிறவர்கள், இயேசுவுக்காக செயல்படுகிறவர்கள் தான் நல்ல தாய் தகப்பன். ஒருவேளை உங்களில் யாராவது அப்படிப்பட்ட ஒரு முடிவில் இருந்தால் இந்த நாளில் முடிவை மாற்றிக்கங்க. பிள்ளையா இயேசுவான்னு சொல்லும்போது இயேசு தான் அப்படின்றத கொண்டு வாங்க. சரி, லேவியின் குமாரரில் ஒருவன் லேவியின் குமாரத்தியை என்ன செய்தார்? விவாகம் பண்ணினான். நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற திருமணங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். அடுத்த வசனம், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆனால். அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி முதல் அதிகாரத்தில் கடைசி வசனம், அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனத்தர் எல்லாருக்கும் கட்டளை இட்டான். யாருக்கு கட்டளை இடுறாராம் அவர்? பார்வோன் தன்னிட்ட வேலை செய்கிற சேவகர்களுக்கு கட்டளை இடலை, தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளை இடான். எகிப்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கட்டளை இடுறாரு. இந்த எபிரேயர் அடிமைகளில் யாருக்காச்சும் என்ன பிள்ளை பிறந்தா, ஆண் பிள்ளை பிறந்தா எங்கே போட்டணும்? நதியில் போடணும்னு சேவகர்களுக்கு கட்டளையிடலை, மக்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் இந்த ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க. யார் அப்படின்னா யோகேபேத் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுத்து என்ன செய்கிறாங்களாம்? 3 மாதம் அந்த பிள்ளையை ஒழித்து. ஒரு பிள்ளைய 3 மாதம் எப்படிங்க பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்காம வைக்க முடியும்? பக்கத்து வீட்டில் பிள்ளை இருக்கா இல்லையான்னு கேட்காம எப்படி வைக்க முடியும்? பிள்ளை கத்துற சத்தம் கேட்க தானே செய்யும், கொஞ்சமாவது என்ன செய்யும், கேட்கும். ரொம்ப ரேரு. ஒரு சில பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. டேனி எல்லாம் பிறந்தப்போ பக்கத்து வீட்டில் கூட யாருக்குமே தெரியாது அவன் இருக்கானா இல்லையான்னு கூட. நாங்கள் 2 நாள் 3 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவோம். 1 வாரம் ஆயிருக்கும், பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்பாங்க, இந்த பக்கத்தில் ஒரு முஸ்லீம்காரவங்க இருப்பாங்க, எப்போங்க வந்தீங்க, பிள்ளை சத்தம் கூட கேட்கலன்னு. அப்படி ரொம்ப ரேர் ஒரு சில பிள்ளைங்க. ஆனால் இந்த பிள்ளைய அது 1 மாதம் 2 மாதம் இல்லை, எத்தனை மாதம் இங்கே பாருங்க, இப்போ அந்த பிள்ளை போடுற சத்தம் இங்கே கேட்குது. அப்போ ஒரு பிள்ளையுடைய சத்தம் எப்படி வெளியில் கேட்காம 3 மாதம் அந்த தாய் மறைச்சி வைக்க முடியும்? நான் நினைக்கிறேன் அந்த தாய் அந்த பிள்ளைக்காக ஜபிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளை அழுகும் போதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? எசப்பா எசப்பா எசப்பான்னு இருப்பாங்க. இல்லை அழுகும்போது ஏதாவது பாட்டு பாடியிருப்பாங்க. ஏன்னா லேவியின் குமாரத்தி இல்லை, அவங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா
பாட்டு பாட தெரியும். லேவியர்கள் அப்படின்னா ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கண்டிப்பாக பிள்ளை ஊன்னு சவுண்டு கொடுக்கும்போது பிள்ளைக்கு மேலே இந்த அம்மா சத்தம் போட்டு பாடியிருக்குன்னு நினைக்கிறேன். பிள்ளையோட சவுண்டு வெளியில் கேட்காத அளவுக்கு பாட்டு பாடியிருக்கும். அந்த பிள்ளையை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாமல் என்ன செய்கிறாங்க, 3 மாதம் ஒளிச்சு வைக்கிறாங்க. பிள்ளை யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது, பிள்ளை யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. யார் கண்ணிலையா பட்ட பிள்ளைய திருப்பி எங்கே போட்டுருவாங்க, ஆற்றுல போட்டுருவாங்களே. பிள்ளை அந்த பிள்ளைய பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நீ எத்தனை நாள் இதை மறைச்சி வைக்க முடியும், நீ எத்தனை நாள் மறைச்சி வைக்க முடியும், எத்தனை நாள் மறைச்சி வைக்க முடியும்னு அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் அந்த லேவியின் குமாரத்தி ஒரு ஜெபிக்கிறவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளைய வச்சு என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஜெபம். ஆனால் மறைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வருது. 3 மாதத்துக்கு மேலே அது ரொம்ப சத்தம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப சத்தம் போட்டிருக்கும். இனி வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அந்த தாய் சரியான முடிவை எடுத்தாங்க. சரியான முடிவை எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க, அந்த பிள்ளையை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து பிரயாசப்படுறாங்க. பாருங்களேன், பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா அது கத்தில் யாராவது வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, தூக்கிட்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க, அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் அடுத்து என்ன செய்யலான்னு ஆண்கள் யோசிப்பாங்க, நல்லது தான். ஒரு சில குடும்பத்தில் பெண்கள் எதையுமே யோசிக்க மாட்டாங்க, எனக்கு என்னான்னு இருப்பாங்க. ஆனால் பெண்கள் யோசித்தா அது குடும்பத்துக்கு மிகவும் ஆசீர்வாதம். ஆண்கள் யோசிக்கிறது மட்டுமில்லை, யார் யோசிக்கணும், இவங்க யோசனை பண்ணுறாங்க பாருங்கள், என்ன செய்யலாம். இது அந்த இடத்துல அவர் வரவே இல்லை. யார், மோசையோடைய அப்பா எதுவும் செஞ்சாருன்னே இல்லை. அந்த இடத்துல 2 பெண்களை ஆண்டவர் உபயோகிப்பார். ஒரு சிறு பெண் பிள்ளை யார், அவங்க மிரியம். 2 பேரும் சேர்ந்து நாணல் பெட்டி எடுத்து அதில் என்ன பூசுகிறாங்களாம், பிசினும் கீழும் பூசி. பிசினும் கீழும் பூசுறதுனா சும்மா அந்த இவ்வளோண்டு ஃபெவிக்கால் வாங்கி ஒட்டுறது கிடையாதுங்க. நாணல் பெட்டின்னா அந்த இவ்வளோ பெரிய பெட்டியில் நம்ம இந்த சினிமாலெல்லாம் பார்க்குறோம்ல, 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இந்த இத்தனோண்டு பெட்டி இல்லை, அது நல்லா பெட்டி, பெரிய பெட்டி. அதில் அது பூசுறதுக்கு உடனே இன்னைக்கு பூசி நாளைக்கு பிள்ளைய வைக்க முடியாது. அதை பூசி அது காஞ்சி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பிள்ளைய வைக்கிறதுனா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுமா. அது காயறதுக்கு 1 மாதம் ஆகும். அது காயாமல் பிள்ளைய வச்சோம்னா பிள்ளை அதுக்குள்ளே ஒட்டிக்கும். அப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய வைக்கணும்னா 2வது மாதத்துலேருந்தே என்ன செய்கிறாங்க, ஆயத்தப்படுத்துகிறாங்க. தாய்மார்கள் தினத்தில் தாய்மார்கள் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆயத்தப்படுத்துகிறாங்க. பிசினையும் கீழே என்ன செய்கிறாங்க, பூசுகிறாங்க. இந்த சிமெண்ட்டு பூசுறது கூட ஈஸி, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் பிள்ளைக்காக என்ன செய்கிறாங்க, பிரயாசப்படுறாங்க. பிசினும் கீழும் எதற்கு ஒப்பனையாக இருக்குன்னா, இயேசுவோடு இருக்கிற உறவில் ஒப்பனையாக இருக்கு. உங்கள் பிள்ளைகளை இயேசுவோடு இருக்கிற உறவில் நீங்கள் நெருக்கி கொண்டு வந்து விடுறீங்களா, இல்லை நீ இயேசுவோட உறவாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒழுங்காக படித்து மார்க் எடுத்தால் போதும்னு இருக்கிறீங்களா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ வந்து ஜெபம் பண்ணுமா, பைபிள் படிப்பா, பைபிள் படிடா, ஜெபம் பண்ணுடா அப்படின்வாங்க. அவன் ஜெபம் பண்ண மாட்டான். அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு எடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், அவன் ஜெபம் பண்ணலை, நான் பண்ண சொன்னேன் பண்ணலை, அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணணும். இப்போ இன்றைக்கி சர்ச்சுக்கு வரல, இப்போ இன்றைக்கி டிராவிட் சர்ச்சுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க. காலையில் சிஸ்டர் கிளம்புறாங்க, சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னா, இல்லைம்மா நான் வரல, எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, இல்லைன்னா எனக்கு ஆஃபீஸில் வேலை கொடுத்துருக்குறாங்க, நான் வரல. சரி ஓலை இருக்காச்சு பாப்பா, இல்லை எனக்கு வர முடியாது, நேரம் இல்லை, நான் இன்றைக்கி வரல அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும்னு அவங்க அம்மா என்ன செய்யணும், யோசிக்கணும். இந்த மோசையோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த கீழும் பிசினும் பூசுறது சாதாரணமான வேலை அல்ல, அது நாணல் பெட்டிக்கு. அவ்வளோ பிரயாசம் எதுக்காக, பிள்ளைக்காக என்ன செய்கிறாங்க அவங்க, அது வந்து தேவனோடு இருக்கிற உறவை காட்டும். பிள்ளையை தேவ உறவிலே நெருக்கி கொண்டு வர வேண்டியது தாய்மார்கள். அப்போ இப்போ வரலன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்ட்டா
சிஸ்டர் சர்ச்சு முடிஞ்சு போனோடனே என்ன செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போனோன்னையும் அடிக்க முடியுமா? ஒரு குச்சி எடுத்து அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஏன்னா பெரிய பையனாயிட்டேன். கண்ணா பின்னான்னு திட்டவும் எதை திட்டலாம், என்ன வரல இப்படிலாம் பாரு பாரு உனக்கு அறிவே இல்லை, நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கடைக்கு போய் 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி போட்டு சுட சுட தட்டில் போட்டு கொடுக்கக்கூடாது, கொடுக்க கூடாது. வழக்கம் போல குடும்பம் நடக்கும். வழக்கம் போல என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அதற்கான எதிர்வினை ஒண்ணுமே குடும்பத்தில் நடக்காது. அநேக குடும்பங்கள்ல நான் பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு வரலையா, சர்ச்சை முடிச்சு வீட்டுக்கு போன டிராவிடுங்க வாப்பா போய் கறியை வாங்கிட்டு வா. சர்ச்சுக்கு வரல, அந்த பையனை விட்டு நீ கறி வாங்கிட்டு சொல்லலாமா? கறி இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு என்ன கிடையாது? கறி கிடையாது. சோறாக்கலையா? சோறு கிடையாது. இந்த வாரம் ஃபுல்லாக ரவை உப்புமாவே கிண்டி கொடுக்கணும். டெய்லி ரவை உப்புமா, காலையில் ரவை உப்புமா, மதியானம் ரவை உப்புமா. என்ன சர்ச்சுக்கு வரல உனக்கு இதுதான், சர்ச்சுக்கு வரல உனக்கு இதுதான். இப்படி செய்கிற தாய்மார்களுடைய பிள்ளைகள் மிகவும் பிரகாசிப்பார்கள். சர்ச்சுக்கு வரலையா? ஏண்டா சாமி சர்ச்சுக்கு வரல? சர்ச்சுக்கு வாப்பா, நீ ஏசப்பாவை தேடினாதான்ப்பா ஏசப்பா உனக்கு கொட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ தட்டில் போட்டு கொட்டி போட்டு அப்புறம் நல்ல நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது. எதுவுமே செய்யக்கூடாது. நான் இன்னும் சொல்லுவேன், ஆரோன்ட்டு +2 என்னமோ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். அவ்வளோ எழுதுனான் ப்ராஜெக்டு அவனுக்கு எழுதிட்டு வர சொல்லி. கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் ஆரோன்னு? 40 பக்கம். 40 பக்கம் என்ன செய்கிறான்? விழுந்து எழுதிக்கிட்டு இருக்கான். காலையில் ஜெபம் பண்ணலை, பைபிள் படிக்கலை. பைபிளை படிச்சியா? ஜெபம் பண்ணு, பைபிளை படி. படிக்கிறேன். பைபிளை படிச்சுட்டு போ, உட்காரு, வேதத்தை படி, ஜெபம் பண்ணு, இந்த வரேன்னு என்ன செஞ்சான்? எழுத விட்டுட்டேன். நல்லா எழுதுடான். 40-45 பக்கம் எழுதினோடனே அப்படியே அதை கிழிச்சு கொண்டுட்டு போய் சாக்கடையில் போட்டுட்டு ஸ்கூலில் போய் வாத்தியார்ட்ட அடி வாங்கு. இப்படி பண்ணுறீங்களே, அடி வாங்குனா அப்போ தெரியும் என்ன பண்ணலை. எத்தனை ப்ராஜெக்ட் அவங்க 2 பேருக்கும் நிறைய ப்ராஜெக்டுகள் கிழிக்க. அவனுக்கு வந்து ஒரு தடவை தான் நினைக்கிறேன், அவனுக்கு வேற என்னமோ பனிஷ்மெண்ட் மறந்துருச்சு. அப்போ ஏன் இது எதுக்குங்க? என்னங்க அந்த பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு என்னங்க பண்ணுச்சு? அதுங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு என்ன நோக்கமா? ஆண்டவர் என்னை போட்டு அதுங்களை பாடா படுத்துனா என்னை அனுப்பி விட்டாரு. எப்படி ஆகிலும் அந்த இயேசுவோடு இந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிடணும்? ஒட்ட வச்சிடணும். ஒட்ட வச்சிட்டோம்னா பிரிக்கவே முடியாதுங்க. நாணல் பெட்டியில் கீழையும் பிசினையும் பூசிட்டோம்னா நீங்கள் பிச்சா அது சேர்ந்துக்கிட்டு தான் பிஞ்சுக்கிட்டு வருமோ ஒழிய என்ன வராது. வேலைக்கு போய் அதே மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச எதையோ ஒன்று செஞ்சு இந்த பிள்ளைங்களை இயேசுவோட நெருக்கி விடணும், இயேசுவோட நெருங்கி விடணும். நாணல் பெட்டியிலே பிசினையும் கீழையும் பூச வேண்டிய தாய்மார்கள் இன்னைக்கு நாணல் பெட்டியில் பிசினையும் கீழையும் பூசாமல் வெறும் நாணல் பெட்டியாக வச்சா அந்த நாணல் பெட்டிக்குள்ளே பிள்ளைய போட்டு வச்சோம்னா அதுக்குள்ளே தண்ணி பூந்துடும். என்ன நுழைஞ்சிரும்? தண்ணி நுழைஞ்சிரும், பிள்ளைய மூழ்கடிச்சிரும். என் பிள்ளை மூழ்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாய் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பைபிள் படிக்கணும். ஒருவேளை பிள்ளைகள்லாம் பெருசாகிட்டாங்க அப்படின்னா அடுத்த சந்ததிகள் வரும்போது இதே வேகத்தில் அடுத்த சந்ததியை பார்க்கணும். அநேகர் பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைய நல்லா கண்டித்து வளர்ப்பாங்க, பேர பிள்ளைய நாஸ்தி ஆக்கிடுவாங்க. அந்த பிள்ளைகளும் யார் பிள்ளை? நம்ம பிள்ளை. அதுங்களுக்கு மேலே என்ன இருக்கணும்? நமக்கு கீழ் பூசுங்க. இந்த நாளில் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கீழ் பூசுங்க. சின்ன பிள்ளைங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், திருமணம் ஆகிற வரைக்கும் அது யார் கையில் தான் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. கீழ் பூசுங்க, பிசினை பூசுங்க. நாணல் பெட்டிக்குள்ளே பிள்ளைய வைக்க போகிறீங்க. நாணல் பெட்டி என்ன ஆயிடக்கூடாது? தண்ணிக்குள்ளே முழுகி போயிடக்கூடாது, பிள்ளை முழுகிடக்கூடாது, சாத்தான் பிள்ளைங்களை என்ன செஞ்சிடக்கூடாது. ஒரே வழி இயேசுவோட நெருக்கி விடுறது தான். இயேசுவோட சேர்த்து விடுங்க, பிள்ளைங்களை இயேசுவோட சேர்த்து விடுங்க. இன்னைக்கு கவலையே இல்லை எனக்கு. அவன் ஜெபம் பண்ணானா, இவன் பைபிள் படித்தானா, இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், இந்த வேலைக்கு போதே அது என்ன பண்ணுமோ, எங்கே போய் மாட்டுமோ, எந்த கவலையும் இல்லை. ஏன்னா பிள்ளைகள் இருக்கிற அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? கீழ் பூசப்பட்ட பெட்டியில் பிள்ளைங்க இருக்குது. கீழ் பூசுவதற்கு தாய்மார்கள் அதிகமான பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா. கீழ் பூசி எங்கே கொண்டுட்டு போய் வைக்கிறாங்களாம்? நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். எங்க அந்த நதியில தான் போட சொல்லியிருக்கிறாரு பார்வோன். எந்த நதியில? நதியில போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பிள்ளை அந்த அம்மா எங்க கொண்டு போய் வைக்குது? நதி ஓரமாய் கொண்டு போய் வைக்குது. ஒருவேளை அந்த பார்வோனுடைய யார் வர்றது அங்க? குமாரத்தின் மகளா? பார்வோன் குமாரத்தின் மகள் அந்த இடத்துல வராம வேற யாராவது, அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல யார் வந்து குளிப்பான்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த நாட்டில் அந்த ராணி எங்கே வந்து குளிப்பாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? பிள்ளைய வைக்கிறாங்க. வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மா வந்து பார்த்துருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பார்வோன் குமாரத்தின் மகள் என்ன செய்கிறாங்க? குளிக்க வராங்க. அப்போ அந்த பிள்ளையை பார்த்துறாங்க. இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்றுன்னு சொல்லி அந்த பிள்ளை மேலே என்ன வருது? இரக்கம் வருது. இரக்கம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல யார் வர்றது? மிரியம் தானாவா வந்துச்சு? அதுவும் சின்ன பிள்ளை தானே. அதை யார் அனுப்பி விட்டது? ஆமாம், மோசேயினுடைய தாய். போய் அந்த அம்மாட்ட போய் சொல்லு, பால் கொடுக்குற ஒரு தாயை கூட்டிகிட்டு வரட்டான்னு போய் கேளு அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. அது வந்து கேட்டோடனே அடுத்து நடந்தது தெரியும். இப்போ இந்த பிள்ளை யார் கையில் வருது? மறுபடியும் அந்த தாயுடைய கையில் வந்துருச்சு. அந்த தாய் கையில் வந்தோன்னே இப்போ அந்த பிள்ளைய அந்த தாய் எப்படி வளர்க்குறாங்கன்னா தைரியமாக வளர்க்குறாங்க. கத்துனா கத்து. இப்போ அந்த பிள்ளையுடைய அட்ரஸ் மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? பார்வோன் குமாரத்தினுடைய அப்படின்னு அட்ரஸ் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? மாற்றிட்டார். உங்கள் பிள்ளைகளுடைய அட்ரஸ் மாறணுமா? உங்கள் பிள்ளைய வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. உங்கள் பிள்ளையோட அட்ரஸை கர்த்தர் மாற்றி கொடுக்கணுமா? உங்கள் பிள்ளைய எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. கொண்டுட்டு போய் ஆபத்தான இடத்துல கொண்டு போய் வச்சாங்க. ஆண்டவரை நம்பி வச்சாங்க. கர்த்தர் பார்த்துக்குவார் என் பிள்ளைய. நான் வைக்கிறது நதி ஓரத்தில் வைக்கிறேன். ஒருவேளை அந்த அம்மா வந்து பார்க்காம வேற யாரோ ஒரு எகிப்தியன் பார்த்துருந்தா அந்த பிள்ளைய தூக்கி எங்கே போட்டிருப்பான்? நதியில் போட்டிருப்பான். என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே உங்களை நம்பி என் பிள்ளைய ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்களை நம்பி என் பிள்ளைய ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தரை நம்பி கர்த்தர் கையில் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஏன்னா தாய் அப்படின்ட்டாலே அடுத்தது யார் தான்? ஒரு பிள்ளையை பெற்றதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தாயின்ற அந்தஸ்தே வருது. அப்போ தாய்னா பிள்ளைய சரியானபடி நம்ம என்ன செய்யணும்? பிள்ளைய எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். 3 மாதம் வரைக்கும் கையில் வச்சுருந்தாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் எங்கே வச்சுட்டாங்க? கொண்டுட்டு போய் நாணல் பெட்டியை செஞ்சு கொண்டுட்டு போய் எங்கே வச்சுட்டாங்க? அந்த பிள்ளைய ஆற்று ஓரத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. நாணலுக்குள்ளே வச்சுட்டாங்க. அப்போ அந்த இருதயம் எவ்வளோ துடிச்சிருக்கும். என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, யார் கையில் மாட்டுமோ, என்ன ஆகுமோ. அவ்வளவு இருதயத்தினுடைய வேதனையின் மத்தியில் என் பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லதே நடந்துச்சு. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இந்த தாய்மார்கள் தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளை இப்படி எங்கே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துல இருக்குதே, யார் கண்ணிலையும் பட்டுச்சுன்னா என்ன ஆகுறது, என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரியான இடத்துல அந்த பிள்ளையை ஆண்டவர் சேர்த்தார். திரும்ப அந்த பிள்ளை கையில் வந்து எந்த இடத்துல பயந்து 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 அந்த பிள்ளையை வளர்த்தாங்களோ அந்த இடத்துல தைரியமாய் பிள்ளையை வளர்க்க கர்த்தர் கிருபை தந்தார். என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்த அந்த இடத்துல அதே வீட்டுக்குள்ள ஆண்டவர் அந்த பிள்ளையோடு சந்தோஷமாக அந்த பிள்ளையை வளர்க்க உதவி செஞ்சார். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளையை அவங்க எவ்வளவு நாள் வச்சுருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ நாள் வச்சுருந்தாங்களாம்? 2:10 வாசிக்கலாம். போதும். பிள்ளை பெரிதான போது அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு
மோசே என்று பெயரிட்டாள். பிள்ளை பெரிதான போதுன்னா எத்தனை வயசு தெரியுங்களா? 7 வயசு. எபிரேய ஸ்திரீகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது வரைக்கும் பால் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். 7 வயதில் பால் மறக்க பண்ணின பின்பு அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்கே கொடுத்தாங்க? 7 வயசில் யார் இருக்கா? ஜகுக்கு என்ன வயசாகுது? 7 வயசா? ஜகு எத்தனை? இல்லை, ஜகுக்கு 10 வயசாகுது நினைக்கிறேன். ஜகுக்கு 10 வயசு தானக்கா? 7 வயசு. 7 வயசு பிள்ளை 7 வயசு வரைக்கும் ஒரு அம்மா கிட்ட இருந்துட்டு இவாஞ்சலின் கரெக்டு அதை கொண்டுட்டு போய் 7 வயசு வரைக்கும் வச்சு அந்த பிள்ளைய வச்சுட்டு 7 வயசு வரைக்கும் அப்புறம் கொண்டு போய் விட்டா என்ன செய்யும்? அந்த பிள்ளை இருக்குமா? கத்துன்னு கத்தும். நான் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு என்ன செய்யும்? கத்தும். அப்போ அந்த தாயுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அந்த யோகேபேத் அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்கே விட்டாங்க? ஏன்னா இந்த பிள்ளை என்கிட்ட இருக்கிறத விட அங்கே இருந்தால் தான் பிள்ளையுடைய உயிர் பாதுகாக்கப்படும்ட்டு பிள்ளையை கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம்? விட்டாங்க. ஆனால் பிள்ளைய தான் விட்டாங்க. பிள்ளைக்குள்ள எதையெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து என்ன செஞ்சாங்க? வேதம் சொல்லுது, அந்த 7 வயசில் அந்த அரண்மனைக்கு போன பையன் அதற்கு பிறகு அவன் சகோதரர்களை சந்திக்கும் போது 40 வயசு. ஒருவேளை அதற்கிடையில் அம்மாவை பார்த்தாரோ இல்லையோ தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அம்மா யாருதான்? பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட தான் வளர்றாரு அவர். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும், என் அம்மா யோகேபேத், என் அண்ணன் தம்பிங்க, என் சகோதரர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? கோசேன் நாட்டில் இருக்கிறாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7 23 25. இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்துச்சா மோசேக்கு. எத்தனை வயசுல வருது பாருங்க? 40 வயசுல யோசிக்கிறாரு, சகோதரர்களை போய் பார்க்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? அரண்மனையில் இருக்கேன். நான் போய் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகி வராரு. ஏங்க இவர் வளர்றது அரண்மனையில், எகிப்தியருடைய அரண்மனையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சகோதரனுக்காக யாரை வெட்டுறாரு? எகிப்தியனை வெட்டுறாரு. செய்யலாமா அது? எகிப்தின் அரண்மனையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு அடிமைக்காக, ஏன்னா இவருக்கு தெரியும் அந்த அடிமை யாரு? என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனுக்கு துணை நின்று, அப்போ அந்த தாயுடைய வளர்ப்பில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த 7 வயசு வரைக்கும் தான் அந்த தாய்கிட்ட இருந்தாங்க. 7 வயசுக்குள்ள உன் சகோதரர்களுக்கு நீ உதவி செய்யணும். அவங்க அடிமையாக இருக்கிறாங்க, பார்வோனால் துன்புறுத்தப்படுறாங்க, அவங்களுக்கு நீ உதவி செய்யணும், அவங்களுக்கு நீ தான் உதவி செய்யணுன்ற போதனையை 7 வயசுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. எத்தனை வயசுக்குள்ளே கொடுத்தாங்க? 7 வயசுக்குள்ளே கொடுத்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ ரட்சிக்கப்பட்டவங்க சகோதரர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு என்னான்னு இருப்பாங்க. உதவி செய்யணுன்ற எண்ணம் என்ன செய்யாது? வராது. எங்கேருந்து அது வரணுமா? ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டும் போது அவளுடைய இருதயத்தின் உணர்வு அந்த பிள்ளைக்குள்ள அப்படியே பிரதிபலிக்கும். பால் ஊட்டும் போது எதை நினச்சிக்கிட்டு அவங்க பாரு இப்படி, இவங்க இப்படி, அது இப்படி, இது இப்படி, இவங்களை அப்படி அப்படின்னு ஒரு பகை உணர்வோடையே அந்த தாய் இருந்தா அந்த பிள்ளைக்கு அந்த பகை உணர்வோடையே தான் அந்த பிள்ளை வளரும். யாருக்கும் எது செய்யணும்னு அதுக்கு நினைப்பே வராது. அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா
கர்ப்பம் அடைஞ்சதுலேருந்து குழந்தைக்கு பால் நிறுத்துகிற வரைக்கும் அந்த தாயை ரொம்ப விசேஷமாக பாதுகாப்பாங்களாம். அந்த நேரத்தில் அதிகமான பாடல்களை பாடுறது, ரொம்ப யூதர்கள் வந்து கணக்கு, சிக்கலான கணக்குகளெல்லாம் போட்டு ஆன்சர் கொண்டு வான்னு யாரை உட்கார வச்சுக்கிறது? கர்ப்பஸ்திரீகளை. ஏன்னா அந்த கணக்கு போடுறது அந்த தல்மூத் அப்படிங்கிறது வந்து அந்த இஸ்ரவேலுடைய யூதர்களுடைய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இதை செய் அப்படியே பண்ணி இன்னைக்கு உலக அளவில் அறிவாளிகள் யாருன்னா யூதர்கள் தான். அறிவாளிகள் யூதர்கள், உலக அளவில் பணக்காரர்கள் யூதர்கள், உலகத்தையே இந்த நிமிஷம் வரைக்கும் ஆட்டி படைக்கிறது யூதர்கள் தான், வேற யாரும் கிடையாது. முழு உலகமும் இப்போ யார் கையில் இருக்குது? அவங்க கையில் தான் இருக்குது. எங்கே இருந்து தெரியுமா அவங்களுக்கு இந்த பலம் வந்துச்சு? தாயின் பாலை அவர்கள் குடிக்கிற அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த பலன் வந்துச்சு. அதை தான் இந்த அம்மா செஞ்சிச்சு, யோகபேத். அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த அம்மா உன்னை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருச்சு. ஐயா நீ தாயா நம்ம மக்களை விடுதலை செய்ய போற. அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம் போடுங்க. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். யார் நினைச்சது? மோசே நினைச்சார். எப்படிங்க மோசே நினைப்பாரு? மோசேக்கு என்னங்க, போய் ஆற்றுல போட போனாங்க, அந்த அம்மா காப்பாத்துச்சு, திரும்ப கொண்டு போய் இந்த அம்மா கொஞ்ச நாள் வளர்த்துச்சு, அப்புறம் கொண்டு போய் விட்டுருச்சு. எவ்வளவு ஜாலியாக இருக்கலாம் அரண்மனையில். மோசே பயங்கர திறமசாலின்னுலாம் பைபிளில் போட்டிருக்கு. சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்த ஒரு மனிதன். எகிப்தின் சந்தோஷத்தை நல்லா அவர் அனுபவிக்கலாம்ல. ஆனால் அவருடைய மனசில் ஒன்று இருந்துச்சு, என் கையினால் என் சகோதரர்கள் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் கையினால் அவர்கள் விடுதலை. இந்த காரியத்தை யார் சொன்னது? மோசேயினுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை மோசேக்கு அறிவித்தது யார்? அவங்க அம்மா. ஐயா ஆண்டவர் வந்து சொன்னாரா மோசையை பற்றி? அந்த அம்மாட்ட மரியாள்கிட்ட வந்து சொன்ன மாதிரி சொன்னாரா? சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இவ்வளவு காரியத்துக்கு அப்புறமும் இந்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்திருக்காருன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த பிள்ளை என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். இந்த பிள்ளையின் மூலமாக ஜனங்கள் விடுவிக்கப்படணும். அதே மாதிரி ரெபேக்காள் ஒரு நல்ல தாய். ரெபேக்காள் ஒரு அருமையான தாய். ஏசா மனசுக்குள்ளே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? இருடா எங்கள் அப்பா மட்டும் சாகட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. ஆனால் ஏசா எவ்வளோ நல்ல ஒரு பாருங்க. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே சண்டை போட்டால் என்னங்க? அப்பா உயிரோடு இருக்கும்போது யாக்கோபை கொன்னா என்ன? ஏன் அப்பா சாகணும்னு நினைக்கிறாரு? அப்பாவுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சார். ஏசா நல்ல பிள்ளை. எனக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்களா இருந்தா அந்த ஆள் கண்ணு முன்னாடியே யாக்கோபை போட்டு தள்ளணும். அந்த ஆள் தானே ஆசீர்வாதத்தை கொடுத்தவன். அந்த கிழவன் தானே என் ஆசீர்வாதத்துக்கு இரியா, உன் கண்ணு முன்னாடியே அந்த யாக்கோபை நான் கொல்றேனா இல்லையான்னு. ஆனால் ஏசா மனதளவில் தன் தகப்பன் துன்பப்படக்கூடாது, தன் தகப்பன் கலங்கக்கூடாது. ஏன்னா நம்ம அப்பாவை என்ன செய்யக்கூடாது? ஒரு பிள்ளையை இழந்து நிற்பார். அப்பாவுக்காக என்ன செஞ்சார்? மனசில் தான் சொன்னார், நான் கொல்றேன், ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா சாகட்டும், அப்புறமா என்ன செய்கிறேன்? யாக்கோபு அவன் சாவி என் கையிலன்னு சொல்லி மனசில் சொன்னது ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஏசாவுடைய மனசுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து ரெபேக்காளுடைய மனசுக்குள்ளே வச்சது யாருங்க? கர்த்தர் தான் வச்சுருப்பார். அப்போ அந்த அளவுக்கு ரெபேக்காள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருந்திருக்காங்க. தேவனோட கனெக்ஷனில் இருக்கும்போது தாங்க அங்கேருந்து இங்கே நியூஸ் வரும். ஆண்டவற்றிலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டவங்க, ஆண்டவர்கிட்ட தரிசனங்களை பெற்றுக்கொள்ளவங்களாம் ஜெபம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல தாய், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தாயாக இருந்தாங்க. பெரிய பிள்ளை மனசில் இருக்கிறது சின்ன பிள்ளைக்கு விரோதமாக பெரிய பிள்ளை எழும்புதுன்றது யார் சொல்லி கொடுத்துட்டா? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். அல்லேலூயா. அப்போ இந்த யோகேபேத் அந்த அம்மா சொல்லி கொடுத்துருச்சு. என்ன சொல்லி கொடுத்துருச்சு? நீ தான்ப்பா ஜனங்களை விடுவிக்கணும், உன் வாழ்க்கையின் நோக்கம் இதுதான். நல்ல ஒரு தாய் தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபித்து தேவனுடைய திட்டம் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உன் தலையெழுத்து நீ எப்படி வேணாலும் போ அப்படின்றது என்ன சொல்கிறது? உன் தலையெழுத்து இல்லை, கர்த்தர் எழுதுகிற எழுத்து அது என்னன்னு ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாய் தாய்மார்கள் இருக்கணும்.
எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். எந்த நேரத்தில் பிள்ளைகளை நம்மளை விட்டு தள்ளி வைக்கணும், எந்த நேரத்தில் பக்கத்தில் வைக்கணும். எப்போ அந்த பாருங்களேன், எதிரியுடைய இடத்துல கொண்டுட்டு போய் பிள்ளைய போடுறாங்க. எந்த இடத்துல பிள்ளை சாகணும்னு எழுதப்பட்டுச்சோ அந்த இடத்துல பிள்ளைய போய் வைக்கிறேன்னா அந்த தாய்க்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க. தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும் ரட்சிக்கப்பட்ட தாய்மார்கள். பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட அப்பப்போ பயத்தை என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரே எனக்கு பயமுள்ள ஆவியை நீங்கள் கொடுக்கல ஆண்டவரே. அந்த நதியில் பிள்ளைய போட்டோமே பிள்ளை என்ன ஆகுமோ ஏதாகுமோ இல்லை, கர்த்தர் பிள்ளையை காப்பதற்கு ஒருத்தரை அனுப்புவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நம்பிக்கை உள்ள தாயாக இருக்கணுமா? தைரியம் உள்ள தாய்க்கு பயப்படக்கூடாது. என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு என்ன செய்யக்கூடாது? ரட்சிக்கப்பட்ட தாய்மார்கள் பயப்பட. தன் வீட்டாருக்கு இரட்டை புரை உடுப்பி இருப்பதினால் அவள் குளிருக்கு பயப்பட மாட்டாள். யாரு? குணசாலியான ஸ்திரீ. இரட்டை புரை உடுப்பி இருப்பதினால் அப்படின்னா தன் வீட்டாருக்கு ஜபம் என்ற பாதுகாப்பு கவசத்தை அணிவித்திருப்பதினால் ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டாள். என் பிள்ளைய சுற்றி என்ன இருக்கு? ஜபம் இருக்கு. என்னுடைய ஜபம் என் பிள்ளைய சுற்றி இருக்கு. என்னுடைய ஜபம் என் பிள்ளைய சுற்றி இருக்கு. அதனால ஆபத்து வராது. மழை போல வந்தாலும் பனி போல விலகிரும். என் பிள்ளை வெக்கப்பட்டு போகாது. என் பிள்ளை கைவிடப்பட்டு போகாது. என் பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய காரியம் எதுவுமே மிஸ் ஆகாது. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அந்த வார்த்தைக்கு சமாதானம் அப்படின்ற அடிக்கடி நம்ம அந்த வசனத்தை தியானிச்சிருக்கோம். சமாதானம்ன்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு வேதத்திலே ஷாலோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது மூல மொழிபெயர்ப்பில். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஷாலோம்னு இல்லை, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி இருக்குன்னா நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைந்து போகாது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைக்கப்படாது. ஒருத்தர் உன் பிள்ளைங்க வாழ்க்கையை உடைக்க முடியாது. உன் நத்திங் மிஸ்ஸிங். உன் பிள்ளைங்க வாழ்க்கையிலேருந்து எதுவும் உன் பிள்ளைங்க இழந்துட மாட்டாங்க. உன் பிள்ளைங்க இழந்து போவது கிடையாது. உன் பிள்ளைங்க வாழ்க்கை உடையாது அப்படின்னு அர்த்தமா சமாதானம்ன்ற வார்த்தைக்கு. அப்போ எவ்வளோ பெரிய சமாதானத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் எதுவும் மிஸ் ஆகாது. என்ன ஐயோ இந்த 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 இன்டர்வியூக்கு போயிருந்தா அங்கே வேலை கிடச்சிருக்கும், அங்கே போகாமல் இங்கே போயிட்டான் அதனால் அந்த வேலை போயிடுச்சு, இந்த பொண்ணை முடிச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், அந்த நேரத்தில் நான் இந்த பொண்ணு வந்துருச்சு, அதனால் நத்திங் மிஸ்ஸிங். எதுவுமே மிஸ் ஆகாது. கொடுத்த காரியத்தில் எதுவுமே உடையாது. எதையும் பிசாசு உடைச்சி போட முடியாது. அதே போல் தான் மோசேயுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. பிசாசு வேற திட்டத்தை வச்சிருந்தான். அவன் என்ன பண்ணான்? இவனை இங்கே இருந்தே துரத்தணும். போ. எங்கேருந்து துரத்தணும்? எகிப்தில் இருக்கிற வரைக்கும் தானடா நீ வந்து என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்கிற. அந்த எண்ணம் உன் இருதயத்தில் வந்துருச்சுல்ல, உன்னை எகிப்தை விட்டே துரத்துறேன் பாரு அப்படின்னு எகிப்தை விட்டே என்ன செஞ்சான்? ஓடும்படி பிசாசு கிரியை செஞ்சான். ஆனால் கர்த்தர் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறார். மீதியான் தேசத்திலே சஞ்சரித்த மோசேயை ஆண்டவர் முட்செடியிலே என்ன செய்தார்? தரிசனமாகி மறுபடியும் என்ன செய்கிறார்? கொண்டு வரார் ஆண்டவர். இந்த நாளில் மோசேயினுடைய காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட தாய் பிள்ளையை வைக்கக்கூடிய நாணல் பெட்டியில் பிசினையும் கீழையும் பூச வேண்டும். ஜபமும் வேத வசனமும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா? ஆதாரமாக இருக்க தாய்மார்கள் பிரயாசப்படணும். ஒரு சிலர் பைபிள் படி அவங்க படிக்க மாட்டாங்க. பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். பிள்ளை கண்ணுக்கு முன்னாடி ஜபம் பண்ணணும். ஒரு சிலர் அவங்களே ஜபம் பண்ணுவாங்க. ஏன் ஜபம் உனக்கு இருக்குப்பா, உன் ஜபத்தை கொடுத்து அதை சோம்பேறி ஆக்கக்கூடாது. என்ன தான் நம்ம ஜபிச்சாலும் பிள்ளைய என்ன செய்யணும்? ஜபம் பண்ண. ஒரு நாள் டேனி சொன்னா, ஒரு போன மாதத்தில் பிள்ளை கொண்டு வந்து உங்கள் கையில் சம்பளத்தை கொடுக்கும்போது சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் யோசிக்கணும், இது கொண்டுட்டு வந்து நமக்கு பலனை கொடுக்குது, நாம் என்ன கொடுத்தோம்? பிள்ளைய நாம் கர்த்தருக்குள்ளே சரியாக நடத்தினோமா? பிள்ளை ஜபமே பண்ணலைன்னா உன் சம்பளம் வேணால் எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிடுங்க. ஜபம் பண்ணலை, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகலை, ஒழுங்காக பைபிள் படிக்கலன்னா இதே உன் காசு வேணாண்டா எனக்கு, தூக்கிட்டு போய் பேய்க்கு கொடுறா. நல்ல தாய் பிள்ளையினுடைய சம்பளத்தை விட பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எதிர்பார்ப்பாள்.
என்னங்க பண்ணுறது, அது வேலை அப்படி, அவன் வேலை அப்படி, அந்த வேலை வேணாம். பிள்ளை கையில் சம்பளத்தை வாங்கும்போது உங்கள் இருதயம் உங்களை கேட்கணும். பிள்ளை பைபிள் படித்து ஜெபம் பண்ணி சரியான ஆவிக்குரிய நிலைமையிலேருந்து உனக்கு சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்தா அந்த காசு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லையா, எனக்கு வேண்டாம் உன் காசு, நீயே வச்சுக்கோ. நீ என்னைக்கு பைபிள் படிக்கிற, என்னைக்கு ஜெபிக்கிற, என்னைக்கு ஒழுங்கா சர்ச்சுக்கு வரையோ அன்னைக்கு குடும்பா உன் சம்பளத்தை, அன்னைக்கு குடுறா உன் சம்பளத்தை. இதுதான் ரட்சிக்கப்பட்ட தாய். கர்த்தர் பட்சத்திலிருந்து பிள்ளைய நடத்தணுமோ ஒழிய பிள்ளை பட்சத்திலிருந்து கர்த்தர்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? கர்த்தர் பட்சத்தில் நின்று பிள்ளைய நடத்தணும். பிள்ளை பட்சத்தில் இருந்துட்டு கர்த்தர்கிட்ட பேசக்கூடாது. ஆண்டவரே பாவம் ஆண்டவரே, ஆண்டவரே அவனுக்கு நேரமே இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே அவன் பைபிள் படிக்க முடியல ஆண்டவரே, பொறுத்துக்கங்க ஆண்டவரே, மன்னிச்சுக்கங்க ஆண்டவரே. பிள்ளை பட்சத்திலிருந்து இயேசுகிட்ட பேசக்கூடாது. இயேசுவின் பட்சத்திலிருந்து பிள்ளையினிடத்தில் பேசுகிறவளே சிறந்த தாய். அல்லேலூயா. அந்த சிறந்த தாயாய் நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குறாரு. எந்த இடத்துல பிள்ளையை வளர்க்க கஷ்டப்படுறோமோ அந்த இடத்துல ராஜ வாழ்க்கை பிள்ளை வாழும். அல்லேலூயா. எந்த இடத்துல இந்த பிள்ளைய நான் எப்படி தான் வளர்ப்பேன், இன்னுமேல் வளர்க்க முடியுமான்னு நினச்ச இடத்துல பிள்ளை ராஜா மாதிரி வாழ்கிறத நம்மளை பார்க்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளை சொல்லும், எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அன்பே இல்லைங்க, பரவாயில்ல சொல்லிட்டு போகுது. ஆனால் அப்படி சொல்லாது. எனக்கு தெரிஞ்சு கர்த்தருக்காக நீங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அந்த பிள்ளை அந்த வார்த்தையை சொல்லவே சொல்லாது. எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைங்க இது வரைக்கும் சொன்னதில்லை, இனிமேலும் சொல்ல மாட்டார்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எங்கள் அம்மாவுக்கு என் மேலே அன்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கும், அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம எதுக்கு திட்டுறோம்? திட்டுற காரணம் என்னது? மூளை முகாந்திரம் என்னது? எனக்கு காசு கொடுக்கலன்னு திட்டுறோமா, பணம் கொடுக்கலன்னு திட்டுறோமா, எனக்கு காலமுக்கல கையமுக்கலன்னு திட்டுறோமா? பைபிளை படி, ஜெபம் பண்ணு, கீழ் பூசுங்க. கீழ் பூசுனீங்கன்னா எந்த இடத்துல உங்கள் பிள்ளைங்க வாழ முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, எந்த இடத்துல இந்த பிள்ளை வாழ்க்கை என்னாகுமோன்னு திகைக்கிறீங்களோ அந்த இடத்துல பிள்ளை ராஜா மாதிரி வாழும். அல்லேலூயா. பிள்ளை ராஜா வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் நின்று பிள்ளைய பாருங்க. பிள்ளை பட்சத்தில் நின்று கர்த்தரை பார்க்காதீங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த தாய்மார்கள் தினத்திலே என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஹalleluya. ரகா லமா நக ரகா சகா லமா நக ரகா ரகா லகா நக ரகா லமா நக ரகா லமா நபா. பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரே, அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னால பாதுகாக்க முடியாது, அந்த தாயால பாதுகாக்க முடியல, 3 மாசம் தான் பாதுகாக்க முடிஞ்சிச்சு, அதுக்கு மேல என்னால முடியலையே. ஆண்டவரே, என்னால என் பிள்ளைகளை பாதுகாக்க முடியல, என் பிள்ளைக்கு நல்லது செய்ய என்னால முடியல, என் பிள்ளை வாழ்க்கையில எதையுமே செய்ய என்னால முடியல. ஆண்டவரே, ஆண்டவரே என் பிள்ளைய உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ரீகா லமா நகா ரகா லபா ரபா லபா ரீகா லமா. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. இந்த தாய்மார்கள் தினத்துல உங்களை தாய் ஆக்குனது அந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க தான் உங்களை அம்மா வாக்கி இருக்கு. உங்களை அம்மா வாக்கி இந்த இடத்துல நிக்க வச்ச பிள்ளைங்களுக்காக ஏசப்பா என் பிள்ளைங்க வாழணும், இயேசுவே என் பிள்ளைங்க வாழணும், உலக வாழ்க்கையில என் பிள்ளைங்க வாழணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பிள்ளைங்க வாழணும், பொருளாதாரத்துல வாழணும், என் பிள்ளைங்களுக்கு குடும்ப சமாதானம் வேணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் வேணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல சம்பளம் வேணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்கு வேலை உயர்வு வேணும், என் பிள்ளைங்க வாழ தேவையான சகல வசதிகளும் வேணும். ஆண்டவரே, ரகா லமா நகா ரபா லகா ரபா லகா ரகா லபா ரகா லகா ரகா ரத ரகா லமா நகா ரகா லகா ரகா லகா ரகா லகா ரகா லகா ரகா ரகா ஷலபா ரபா லபா. ஒருவேளை உங்க பிள்ளையை வளர்க்கறதுல இப்ப இந்த யோகபேத்தை போல நீங்க இல்லாம இருந்திருக்கலாம், பிள்ளையை அதிகமா நீங்க செல்லம் கொடுத்திருக்கலாம், இயேசுவை விட பிள்ளை பெருசுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். கர்த்தர் பட்சத்திலிருந்து நீங்க பிள்ளைய பார்க்காம பிள்ளை பட்சத்திலிருந்து கர்த்தரை பார்த்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் இயேசுவே இந்த நாள்ல மன்னியும். ஆண்டவரே, மன்னிச்சு என் பிள்ளைய ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, என்னால முடியல, ஆண்டவரே என்னால முடியலன்னு சொல்லி அந்த பிள்ளைய
பிள்ளைய நாணல் பெட்டியில் வச்சு கொண்டுட்டு போய் நதி ஓரத்தில் விட்டுட்டா. இந்த வேலையில் விட்டுருங்க, நதி ஓரத்தில் பிள்ளைய விடுங்க, கர்த்தர்ட்ட பிள்ளைய விடுங்க, ஜீவ நதியில பிள்ளைய விடுங்க, ஜீவ ஊற்றுல பிள்ளைய ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்யுங்க. இன்றைக்கு என் பிள்ளை வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு என் பிள்ளை வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும், இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கையில ஆண்டவரே மேன்மை படணும், என் பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் நாம மகிமை படணும், என் பிள்ளைக்கு நன்மை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள்னு சொன்னீங்களே. பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உனக்கு நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைங்க பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உனக்கு நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே மகனே உனக்கு நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினாலே மகளே உனக்கு நன்மை உண்டாகும். உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க. ரீகா 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 ரீபா லபா ரீகா லமனகரக லபா ரபா லபா ரபா லபா ரபா. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் என் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை செழித்தோங்க செய்திடுவார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மை செழித்தோங்க செய்திடுவார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். ஓ எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா. கவனிங்க, ஜெபிக்க போகிறோம். பிசினும் கீழ் தைலம் கீழும் பூசி, கீழே அத்திலே பிசின் தைலம் இல்லையோ, பின்னும் ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாது இருக்கிறாள். தாய்மார்கள் தினத்தில் உங்களுக்கு புள்ள தான், ஆனால் ஆண்டவர் சொல்ல என் குமாரத்தி ஏன் இன்னும் சரியாகலை. ஆக இந்த நாளிலும் கீலேயாத்தின் பிசின் தைலமா இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளைகளை குணமாக்குவார். அல்லேலூயா. வேற எதுவுமே யோசிக்க வேணாம். இப்படி நீங்கள் அந்த கீழுக்குள்ளே வைக்க வைக்க ஓடுனது வேணால் எகிப்துக்காக இருக்கும், தேவ பர்வதம் மட்டும் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய காரியங்கள் நடைபெற்றது. அல்லேலூயா. ஆக நல்ல தீர்மானம் எடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நூறத்தனையாக வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். நன்றி ராஜா. இந்த தாய்மார்கள் தினத்திலும் இந்த யோகபெத் குறித்து அநேக காரியங்களை தியானிக்க நீர் கிருபை செய்தீர். விசேஷமாக மோசேக்காக அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை. நிறைய அவர் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தார். கீலேயாத்தின் பிசின் தைலமாக இயேசு கிறிஸ்து இந்த நாளும் ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் தொடுவீராக. இவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க, இவர்கள் இயேசுவுக்குள் இருக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க. விசேஷமாக பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பான்னு சொல்லி பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள் நடத்த வேண்டுமோ அந்த கிருபையும் பலனையும் விசேஷமாக தாய்மார்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கிருபையில தாங்க. இயேசு நாசரேத்தூரில் சேர்ந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்னு வாசிக்கணும். அதுபோல் ஒரு கீழ்ப்படிதல் நாவி பிள்ளைகளுக்கு வரட்டும். முரட்டாட்டங்கள் கலகங்கள்லாம் இயேசு நாமத்தில் அகர்ந்து போகட்டும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளமாக இருப்பான்ற வார்த்தை ஒவ்வொருவரும் உமக்காக பிரகாசிக்க இந்த பூமியிலே சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கட்டும். விசேஷித்த பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிற. விசேஷமாக தாய்மாரெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதி. வேதத்திலே அன்றே தெபரால் சொன்னாங்க, நான் தாயாக எலும்பும் அளவும் கிராமங்கள் பாலாய் போயின என்று. ஆனால் தெபரால் எழுப்பினார்கள். அநேக கிராமங்கள் பாதுகாக்கப்பட்டது போல ஆண்டவரே இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க அநேகரை ஆண்டவரே இயேசுவுக்காக ஆண்டவரை இவர்கள் வளர்க்க வேண்டிய கிருபை பலனை அருளுவீராக. உடைய பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. வர அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி,
நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்தியதேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.